த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் த பேலரினா படம் எப்படி இருந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். ஜான் விக்கோட மெத்தட் என்னென்னமோ அதை அப்படியே இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜான் விக்கோட கேரக்டர் டிசைனே எப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலுமே ஒரு டெக்னிக்கல் மூவ் வச்சு அவங்க எல்லாருமே கொண்டுருவாரு. நம்ம எல்லாருமே அப்போ திங்க் பண்ணுவோம் இவருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி ட்ரைனிங்கெல்லாம் இவர் எடுத்திருப்பாரு அப்படின்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஜான் விக் யூனிவர்ஸில் இது வச்சிருக்கலாம் சீனா அப்படின்னு. ஆனால் அந்த பேலரினா படத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னுமே அந்த மாதிரி போக மாட்டாங்க. இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணு எப்படி வளர்ந்தா, எந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தா அப்படிங்கிறத தெளிவாக காட்டுவாங்க. ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் போர்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் படம் பட்டாசாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் படம் சொல்லவே தேவையில்லை, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஜான்விக் சாப்டர் எல்லாமே பார்த்துருங்க, அதுக்கப்புறமா இந்த பேலரினா படம் பாருங்கள். ஏன்னா 1-2 சீன் புரியாது. நம்ம ஜான்விக்குமே இந்த படத்தில் இருக்காரு. அவர் ஒரு 4-5 சீனுக்கு தான் வருவார். 4-5 சீனுமே பட்டாசாக வெடிக்கும். எத்தனை ட்ரைனிங் எத்தனை பேர் வந்தாலுமே ஜான்விக்கு ஈக்குவல் அவர் தான் அப்படிங்கிறத அவர் தெளிவாக காட்டியிருப்பார்.